ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறது நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 338வது குரலாக அமைய இருக்கிறது. நல்ல ஒரு குரலாகவும் நல்ல உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. நாங்கள் குரலை காண்போமாக இருந்தால், குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. உடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உடம்போடு உயிருக்கும் உள்ள உறவு தானிருந்த கூடு தனியே இருக்க அதை விட்டு வேறு இடத்துக்கு பறவை பறந்ததை போன்றதாம். அழகான ஒரு உரையாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில்லாத உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்குமாக இருந்தால், ஒரு பறவை தன்னுடைய கூட்டிலே முட்டையிட்டு குஞ்சு பொருத்தும் பிற்பாடு பறந்து போனதை போன்றது இருக்குமா. ஆகவே இந்த உலகத்திலே எதுவும் நிலையானது அல்ல. நிலையாமையை இந்த உரை அழகாக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுகளுக்கும் உண்டான உறவை போன்றது. உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுகளுக்கும் உண்டான உறவை போன்றது. அதாவது முட்டையிலிருந்து குஞ்சு வந்ததன் பிற்பாடு அது வெறும் கூடாகிவிடும். அதே போன்றுதான் எதுவும் இந்த உலகத்திலே நிலையில்லாதது. இந்த உடலும் இந்த உயிரும் எப்படிப்பட்டதாக இருக்குமாக இருந்தால், ஒரு பறவை, ஏற்கனவே சொன்ன குரலை போன்றுதான், பறவை ஒரு கூட்டிலே இருந்து வேறதுக்கு பறந்து செல்வதை போன்று, எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய கூட்டை விட்டு பறந்து போவதை போன்றுதான் எங்களுடைய உயிரும் இந்த உடலை விட்டு பறந்து போய்விடும். ஆகவே இந்த உலகத்திலே எதுவும் நிலையில்லாதது, எதுவும் நிலையானது அல்ல. நிலையாமையை இந்த உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்ற குரலுக்காக மிக சுருக்கமான நல்லொரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், உடம்பிற்கும் உயிருக்கும் இடையான உறவு முட்டை தனித்து கிடக்க பறவை பறப்பதை போன்றதாம். உடம்பிற்கும் உயிருக்கும் இடையான உறவு எப்படிப்பட்டதாக இருக்குமாக இருந்தால், முட்டை தனித்து கிடக்க பறவை பறந்து விடுவதை போன்றதாம். அழகான ஒரு எங்களுக்கு சாதாரணமாக விளங்கக்கூடிய உரையாக இருக்கின்றது. எங்களுடைய உடம்பிலிருந்து உயிர் எப்படி பிரியுமாக இருந்தால், எங்களுடைய வெற்றுடம்பு கிடக்க உயிர் பிரிந்ததை போன்றுதான் இந்த உலகத்திலே எதுவும் நிலையானது அல்ல, நிரந்தரமானது அல்ல என்பதை இந்த 3 உரைகளும் அழகாக சுட்டி காட்டியிருக்கின்றது. இந்த பூ உலகிலே எதுவும் நிரந்தரம் அல்ல. நாங்கள் எவ்வளவு ஆசை கொண்டவர்களாக, பேராசை கொண்டவர்களாக வாழ்கிறோம். எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோமாக, எதுவும் நிலையானது அல்ல என்பதை விளங்கிக் கொண்டோமாக இருந்தால், நாங்கள் நல்லொரு வாழ்க்கையை, நல்ல பற்றுள்ள வாழ்க்கையை, நல்ல நினைவான வாழ்க்கையை, நல்ல அறங்களை செய்து நாங்கள் வாழ முடியும். ஆகவே இந்த அழகான குரல் எங்களுக்கு ஒன்றை சொல்லியிருக்கிறது. உடம்பு என்பது நிரந்தரம் அல்ல. இந்த உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்குமாக இருந்தால், ஒரு கூட்டை விட்டு பறவை பறந்து போவதை போன்று எங்கள் உடம்பை விட்டு இந்த உயிர் பிரியுமாக இருந்தால் நாங்கள் வெற்று உடலாக போய்விடுவோம். ஆகவே எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை இந்த குரல் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது. நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஆசை கொண்டவர்களாக, பேராசை கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால், இவ்வாறான ஒரு பற்றுள்ள குரலை கேட்டு நாங்கள் எதுவும் நிலையானவை அல்ல, நிலையாமையை நாங்கள் உணர்வோமாக இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சுமூகமான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளலாம். நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. உடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. ஓம் நம சிவாய. மாற்றம் நமக்குள்ளிருந்து ஆரம்பிப்போம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.